ஒரு அழகான மலைப்பகுதியில் ஒரு பெரிய கழுகு வாழ்ந்து வந்தது. அது வலிமை மிக்கது, வேகமானது, அனைத்து பறவைகளையும் விட உயரத்தில் பறந்தது. அதே மலையில் சிறு சிறு பறவைகள் பல இருந்தன. அவை தினமும் சேர்ந்து உழைத்து உணவு தேடி வாழ்ந்தன. ஒரு நாள் கழுகு நினைத்தது, நான் மிகவும் வலிமையானவன், இந்த சிறிய பறவைகள் என்ன செய்ய முடியும்? அதனால் கழுகு அவற்றை மதிக்காமல் அவற்றின் உணவை பிடுங்கத் தொடங்கியது. சிறு பறவைகள் பயந்தன, ஆனால் ஒன்றாக சேர்ந்து பேசின. நாம் பலவீனமாக இருந்தாலும் ஒன்றிணைந்தால் வலிமையாகலாம். அடுத்த நாள் கழுகு மீண்டும் வந்தபோது அனைத்து சிறு பறவைகளும் ஒன்றாக சேர்ந்து சத்தமாக கத்தி அதை சுற்றி பறந்தன. அந்த சத்தமும் குழப்பமும் காரணமாக கழுகு சமநிலையை இழந்து ஒரு மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. அப்போது கழுகுக்கு புரிந்தது, வலிமை மட்டுமே முக்கியமல்ல, ஒற்றுமையும் மரியாதையும் அதைவிட பெரிய சக்தி. அதன்பின் கழுகு சிறு பறவைகளை மதித்து அவர்களுடன் அமைதியாக வாழ்ந்தது. நீதிக்கதை: ஒற்றுமை வலிமையை விட பெரியது. யாரையும் சிறியதாக நினைக்கக்கூடாது.